பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வவியாபி மகாபெரியவா சரணம், மகாபெரியவா சரணம், சர்வஜா சர்வவியாபி மகாபெரியவா சரணம். மாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி. அபார கண சிந்தம் ஞானதம் சாத்திருப்பணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமதானம் கலியுகம் காட்சி வந்து யூடியூப் சேனல் பிரத்யேகமாக மகாபெரிய பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம் இருக்குது. ஒரு தலைப்பு, அனுபவத்தோட தலைப்பு உண்மையான ஜுரஹரேஸ்வரர் யார், உண்மையான ஜுரஹரேஸ்வரர் யார். இந்த சேனல் இதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்க, தானவே பாருங்கள். இந்த டிஸ்கிரிப்ஷன் நம்ம ஒரே சேனலில் தான் நம்ம கொடுக்குறோம். உண்மையான ஜுரஹரேஸ்வரர் யாராக இருக்க முடியும்? பெரியவா அப்படி மகாபிரியாங்கிற பரமேஸ்வரன் மட்டும்தான். இது வந்து ஓரிக்கை மணிமாமா, ஓரிக்கை மணிமாமா தெரியும், ஓரிக்கை மணிமண்டபம் இருக்கே, அதை வந்து அதுக்கு மெயின் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் அவர் தான். இவர் அந்த காலத்தில் இந்த மாதிரி ப்ராஜெக்ட்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மகாபெரிவா நம்ம காஞ்சி மடத்தோட ரொம்ப சம்மந்தப்பட்டவர். அங்கே போயிட்டு வந்துகிட்டே இருப்பார் அடிக்கடி. சிவில் இன்ஜினியருங்கிறதுனால அங்கே போய் மடத்தில் ஏதாவது சிவில் விஷயமாக ஏதாவது விஷயம் இருக்குன்னா அதை போய் பண்ணிட்டு வந்துடுவார். அவரே கைங்கரிய மாதிரி எடுத்து பண்ணுவார். அவ்வளோதான், யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டா. இவரே பார்ப்பார், இங்கே உடஞ்சிருக்கு, அது பண்ணியிருக்கு, இது பண்ணியிருக்குன்னா எல்லாமே என்ன ஒன்றா சிவில் வேலைகள் எல்லாமே அவரே எடுத்து பெரியவா சொல்கிறதுக்கு முன்னாடி அவரே பண்ணிவிடுவாராம். அதனால் அடிக்கடி மடத்துக்கு போயிட்டு தான் வந்துட்டு இருப்பாராம். அந்த மாதிரி போயிட்டு இருக்குச்சே இவருக்கு ஒரே ஒரு பொண்ணு. அந்த பொண்ணுக்கு வந்து ஜுரம் வந்துடுது. அந்த ஜுரம் ரொம்ப சிவியராக இருக்குது. டாக்டர்கிட்ட போய் காட்டியிருக்கா. ஆனால் மருந்து கொடுக்குறா, மருந்து சாப்பிட்டுட்டு பொண்ணு இருந்துருக்கு வீட்டில். கோபாலபுரத்தில் தான் அநேகமாக இருந்திருப்பாவான்னு நினைக்கிறேன். அந்த காலத்தில் நான் கோபாலபுரம் சென்னையில். இவள் வந்து அந்த காலத்து சென்னை அது. அதனால் எந்த டாக்டர் என்ன மருந்து கொடுத்தாலும் என்னவோ தெரியல, அந்த பொண்ணுக்கு வந்து சரியாக ஆக மாட்டேங்கிறது ஜுரம். திருப்பி மருந்து போடும்போது குறையிறது, திருப்பி ஏறுறது, இப்படியே இருந்துருக்கு. ஆனால் மணிமாமா வந்து பொண்டாட்டிக்கிட்ட சொல்லிட்டார். ஏன்னா அவருக்கு கான்சன்ட்ரேஷன் எல்லாமே பெரியவா மேலே தான். அதனால் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லிட்டு போயிடுவார். இசிஜி எடுக்கணும்னா, இல்லை இசிஜி எக்ஸ்ரேவா எல்லாம் நீ எடுத்துக்கோ, ஃபாலோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் மடத்துக்கு ஓடி போயிடுவாராம். பொண்ணோட ஸ்கூல் ஃபைனல் எக்ஸாம் வேறு இப்போ வரப்போகிறது, ஆரம்பிக்க போகிறது. அந்த நேரத்தில் நல்லா படிக்கிற குழந்தை வேறு. இவன் என்ன வரவே காணமே, ரொம்ப ஒரு வாரம் 2 வாரமாக வரலையே ஸ்கூலுக்குன்ட்டு. ஸ்கூலோட ஒரு முக்கியமான டீச்சர் வந்து, இந்த பொண்ணு மேலே அபிமானம் இருக்க டீச்சர் வந்து, நான் நல்லா படிக்கிற பொண்ணை காணோன்னா பண்ணுவாளே, வந்துருப்பா, வந்து எப்படி இருக்குது இப்போது, வேலை ஃபோன் பண்ணி அவள் உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருந்தா கூட இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்ட்டு வந்துட்டு போயிருக்கா. வந்துட்டு இப்போ உடம்பை பார்த்துக்குமா, நீ எப்படியாவது வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணிவிடு. ஏன்னா இவ்வளோ தூரம் அட்டன் பண்ணிவிட்டு ஃபைனல் எக்ஸாம் அட்டன் பண்ணலன்னா அவளுக்கு ரிசல்ட்டு கிடைக்காதான், அந்த காலத்தில் கொடுக்க மாட்டா, ஃபெயில் ஆன மாதிரி ஆகிடும். அதனால் வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்காக ஒரு டீச்சர் வந்திருக்கா. எப்படின்னு நம்ம பார்த்துக்கணும் அந்த காலத்து டீச்சர்ஸு. இவர் வந்து என்ன பண்ணார், அன்றைக்கி பர்டிகுலராக அந்த ஒரு நாள் என்ன பண்ணியிருக்கார், அங்கே போனபோது மடத்தில் யாரும் காணோம். எல்லாமே போய் வந்தவாள்லாம் மடத்துக்கு வந்து தரிசனம் பண்ண வந்தவாளும் வெளியில் போயிட்டா. இவர் மணிமாமா வந்து எப்போவுமே தன்னோட சொந்த விஷயங்களுக்காக எதுவுமே பெரியவா கிட்ட கேட்டுட்டதே கிடையாது அப்படிங்கிறார். எதுவுமே நான் கேட்டதில்லை பெரியவா கிட்ட. வந்து எனக்கு இது ஒன்றும் அனுகிரகம் ஒன்றும் பெரியவாவே பண்ணிவிடுவாளே பரமேஸ்வரன், நான் இதுக்கு கேட்கணும் அப்படின்னு பண்ண மாட்டாலாம். அப்போ வந்து பெரியவா என்ன தெரியல, எல்லா டிவோட்டீஸும் போயாச்சு. ஆனால் பெரியவா அங்கே உட்காந்துட்டுருக்கா. மணிமாவை பார்த்தோன்னே இங்கே வா அப்படின்ற மாதிரி கை காமிச்சிருக்கார். கிட்டக்க போனவொடனே கையில் ஒரு இலையை வச்சுக்க சொல்லிட்டு, அதெல்லாம் அணுக்க தொண்டர் எல்லாம் கைட் பண்ணுவா, அவருக்கும் தெரியுமே. அதில் குங்குமத்தை ஒரு இதில் இலையிலையும் விபூதி பெரியவா பரமேஸ்வரன் கையிலேருந்து கிடச்சிது, அதே போட்டிருக்கு. இவரும் ஒன்றும் சொல்லிக்கல, அவரும் ஒன்றும் கேட்டுக்கல.
அதை வாங்கிட்டு அதை எடுத்துட்டு இப்படி வரும்போது பார்த்தா நிறைய டிவோட்டிஸ் வெளியில் இருக்கா. அவள்லாம் இவர் கையில் பிரசாதம் கொண்டு வர்றாங்கன்னா அந்த குங்குமத்தை எடுத்து அவள் ஒருத்தர் யாரோ இட்டுக்கிறான் லேடிஸு. அதுக்கப்புறம் விபூதி எடுத்து சில பேர் இட்டுக்கிறா, கொஞ்சம் கையில் எடுக்கிறா. அவர் கடைசியில் கொஞ்சம் கொஞ்சம் அவ்வளோண்டு தான் ரெண்டுத்துலேயும் இருந்திருக்கு. ஆனால் அவர் அதை அதுக்கெல்லாம் பார்க்க மாட்டார். எல்லாருக்கும் எடுத்துக்கிட்டோமே பிரசாதம்னு கொடுத்துருவேன் அப்படின்றார். அவள்லாம் எடுத்துகிட்டு இருக்கா. அப்போது டக்குன்னு வந்து அரக்கோணம் பாலுவை பார்த்துருக்காரு. அவர் தான் கைங்கரியம் பண்ணுறவர். வெளியில் எங்கேயாவது போனாரோ தெரியல. அப்போ உள்ள அவர் நுழையும் போது மணிமாமா காமிச்சு சொன்னார், அந்த மாதிரி பெரியவா இந்த மாதிரி எனக்கு விபூதி குங்குமம் கொடுத்தாரு. என்ன அது எங்கேருந்து வந்ததுன்னோ திடீர்னு எனக்கு கொடுத்தார். ஓ அதுவா, இப்போ தான் வந்து இந்த ஜுரஹரீஸ்வரர் கோவில் அங்கே காஞ்சிபுரத்தில் அங்கேருந்து வந்து அந்த பிரசாதத்தை கொடுத்துட்டு போனான். அந்த இலையை பார்த்த உடனே எனக்கு தெரிஞ்சது அது வந்து அங்கேருந்து வந்தது தான் அப்படின்னாராம். அவரும் அதுக்கு என்னன்னு கேட்டுக்கல. அப்போது என்ன எதுக்காக அது இருக்குன்ட்டு இவர் கிளம்பி வீட்டுக்கு போனார். விபூதி வந்து கொஞ்சம் ஜலத்தில் போட்டு கலக்கி குழந்தைக்கு கொடுத்தார், நெத்திக்கிட்டார். அப்புறம் பார்த்தாருன்னா 2 நாள் இல்லை 3 நாளில் ஜுரம் பட்டு இறங்கி நார்மலைஸ் ஆகிடுது. மாத்திரை கீத்துக்கெல்லாம் இன்ஜெக்ஷன் அதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அசையாத இருந்தது. அந்த ஜுரம் ஏறிட்டே இருந்தது. இப்போ வந்து பார்த்தா காணும். இப்போ என்ன மருந்து, யார் அந்த ஜுரஹரீஸ்வரர் பெரியவா தானே. அதனால் எக்ஸாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு நாள் 2 நாளைக்கு முன்னாடியே அவளுக்கு ஜுரம் கம்ப்ளீட்டாக போயிடுது குழந்தைக்கு. அதனால் போய் ஃபைனல் எக்ஸாம் எழுதினதோட ஸ்கூல்லேயே அவள் தான் ஃபஸ்ட்டாக வந்திருக்காளாம் அந்த தடவை. அப்போது பெரியவா கிட்ட தான் எதுவுமே சொல்லாமையே பெரியவா வந்து இந்த பிரசாதத்தை கொடுத்துருக்காளே. ஏன்னா பிரசாதம் பெரியவாளுக்கு பரமேஸ்வரனுக்கு தெரியும் குழந்தைக்கு அங்கே ஜுரம் இருக்குது, அது சரி பண்ணணும்னு. அதனால் இவர் அங்கே மடத்துக்கு அன்னைக்கு விடாமல் போனதே காரணமே பெரியவாவுடைய அனுகிரகம் தான், பரமேஸ்வரன். அதுவும் அதனால் பெரியவா வந்து இவர் எப்படியோ இவர் கையில் அந்த பிரசாதத்தை கொடுக்க வச்சது பெரியவா தான் அனுகிரகம் பண்ணியிருக்கார். பெரியவாவுடைய சங்கல்பத்தில் தான் அவர்கிட்ட வந்திருக்கு. அப்புறம் அதனாலே அப்படின்னா பெரியவா சங்கல்பம் பண்ணாலே ஜுரம் போயிடும். இருந்தாலும் ஜுரஹரீஸ்வரர்கிட்டேருந்து வந்த பிரசாதத்தினால ஜுரம் போயிருக்கு அப்படின்னு தெரியறதுக்காக பெரியவா இந்த மாதிரியான ஒரு இன்சிடெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஜெய் ஜெய்சங்கர ஹரசங்கர மகாபிரிய பாதவிச்சரம் மகாபிரிய பாதவிச்சரம்.